அவங்களுடைய சின்னம் தான் மாம்பழம் சின்னம். இந்த திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 7 சாராய ஆலைகள், சாராயத்தை காசுறாங்க, எடுத்துன்னு வந்து தன்னோட ஒயின் ஷாப் டாஸ்மாக் மூலியமா விற்கிறாங்க, நல்ல லாபத்தை கண்டுக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடணுமா? சாராயத்தை ஒழிப்புன்னு 40 வருஷமா போராடுற ஒருத்தருக்கு ஓட்டு போடணுமா? ஒழிப்பணும். சரிம்மா, நீ எதிர்காலத்தில் என்ன படிக்க விரும்புகிற? கலெக்டர். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அப்பா நம்ம வேலை செய்கிறாரு, மீன் வெட்டுறது, கூலி தொழில் தான் இல்லையா? நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடைக்க போகிறது, அப்படியே வருமானம் கிடைச்சாலும் இருக்கிற கொஞ்சம் குடும்பத்தை அவ்வளோதான், பெரிய அளவில் ஒன்றும் இது கிடையாது. ஒரு கலெக்டருக்கு படிக்கணும்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு புக்ஸ் வைக்கிது பார்த்தீங்கன்னா, நிறைய புக்ஸு படிக்கணும். அந்த புக்கு வாங்கினா கூட லட்சக்கணக்கில் ஆகும். ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, அந்த பயிற்சி வகுப்புக்கெலாம் போனோன்னா அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணால் தான் நீங்கள் வந்து பயிற்சி படிக்க முடியும். அதையும் தாண்டி படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அது குறைவு தான். இருந்தாலும் ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இருக்கணும் இல்லையா? இதை நோக்கி நம்ம போனோம்னா பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டியது. ஆனால் டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாரு, இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அது ஆணோ பெண்ணோ யார் பிறந்தாலும் 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோடைய அரவணைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் கல்வி அப்படிங்கிற துவங்குது பார்த்தியா, 6 வயசில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம ஏன் இன்னைக்கு இழக்கணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போய் கான்வென்ட் சேர்க்கறேன்னு வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் ஏறியே போகுது. இப்படிப்பட்ட இது தேவையா? உன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட கல்வி சொல்றாரு? சும்மா இலவச கல்வி, இலவசம் சொல்லிட்டு